இன்று நான் தானியேலின் தீர்க்கதரிசனம் மற்றும் இடைக்காலத்தைப் பற்றிய தலைப்பில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இடைக்காலத்தின் வரலாறு ஒரு இருண்ட காலம் அல்லது இருளின் காலம் என்று அறியப்படுகிறது. ஏனெனில் அந்த காலத்தைப் பற்றி அதிகம் எழுதப்படவில்லை என்று பல அறிஞர்கள் நினைக்கிறார்கள். குறிப்பாக வேதாகமம் அந்த காலத்தைப் பற்றி அதிகம் பதிவு செய்யவில்லை. அந்த காலத்தில் தீர்க்கதரிசனமோ அல்லது தேவனுடைய வார்த்தையின் பிரகடனமோ அதிகமாக இல்லை. எனவே மக்கள் அதை இருளின் காலம் என்று நினைக்கிறார்கள் அல்லது அழைக்கிறார்கள். ஆனால் நித்திய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் என்ற மீட்பின் வரலாற்றின் 5வது புத்தகத்தின் ஆசிரியர் தேவனுடைய மீட்பின் பணி ஒருபோதும் முடிவடைவதில்லை, அது தொடர்ந்தது என்று விளக்குகிறார். உண்மையில் அது ஒரு இக்கட்டான காலகட்டமாக இருந்தது. அங்கு விஷயங்கள் மாறிக்கொண்டிருந்தன. மேசியா வரப்போகின்றார். நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. நாம் வாழும் காலத்தைப் போல இதை நாம் நினைக்கலாம். அது பிரகடனப்படுத்தப்படவில்லை என்றாலும் இதுதான் என்று அறிவிக்க யாரும் இல்லை. உலக வரலாற்றிலே பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. அவற்றுக்கு பின்னால் தேவனும் அவருடைய மீட்பின் சித்தமும் இருந்தன. எனவே தேவன் தானியேல் 2, 3, 7 மற்றும் 8 அதிகாரங்களில் உள்ள தீர்க்க தரிசனங்களை அளித்துள்ளார். நாம் அந்த தீர்க்க தரிசனங்களை பற்றி சுருக்கமாக பார்க்க போகிறோம். பின்பு தானியேல் நேபுகாத்நேச்சர் கண்ட கனவு மற்றும் தானியேலின் தரிசனங்கள் மூலம் தீர்க்க தரிசனம் உரைத்த 4 ராஜ்யங்களை பற்றி சிந்திப்போம். எனவே தானியேல் 2ஆம் அதிகாரம் 31 35 வரையான வசனங்களை பார்ப்போம். இது நேபுகாத்நேச்சர் ராஜா ஒரு கனவு கண்ட போது நிகழ்ந்தது. அவர் தனது கனவுக்கு விளக்கம் வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் அவர் என்ன கனவு கண்டார் என்பதை கூட அவருக்கு நினைவில்லை. பாபிலோன் ராஜ்யத்தின் மற்ற தலைவர்கள், மந்திரவாதிகள் மற்றும் சூனியக்காரர்களால் அவரது கனவுக்கு விளக்கம் சொல்ல முடியவில்லை. மேலும் அவர்கள் அவன் கண்ட கனவை கூட அறிய முடியவில்லை. ஆனால் தானியேல் தேவனுடைய ஞானம் மற்றும் வெளிப்படுத்தல் மூலம் அந்த கனவுக்கு விளக்கம் கொடுத்தான். அவன் நேபுகாத்நேச்சரை நோக்கி, ராஜாவே, நீர் கண்ட கனவு இதுதான் என்று கூறினான். எனவே இது அவன் கண்ட கனவு என்ன என்று அவருக்கு சொல்லும் விளக்கத்தின் முதல் பகுதி. வசனம் 31 தொடக்கம் 35 வரை. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாயிருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறு அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. வசனம் 34. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலை இரும்பையும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடம் கிடையாது. காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிட்டு சிலையை மோதின கல்லவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிட்டு. இது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. இந்த கனவிலிருந்து தானியேல் 2ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியான வசனங்களில் இந்த விக்கிரமும் அதன் பாகங்களும் எதை குறிக்கின்றன என்பதை தானியேல் விளக்குகிறார். நீங்கள் இங்கே இவற்றை பார்க்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் மற்றும் 8ஆம் அதிகாரங்களில் உள்ளன. இந்த கனவுகளும் தரிசனங்களும் அவை எதை குறிக்கின்றன என்பதில் ஒன்றுக்கொன்று இணையாக உள்ளன. நாம் இப்போது படித்த விக்கிரத்தை பற்றி முதலில் சிந்திப்போம். பொன்னான தலை. நாம் இந்த மிருகங்கள், விக்கிரகங்கள், உலகப் பொருட்கள் மற்றும் சிலைகளை பற்றி சிந்திக்கும் போது அவை தேவனுடைய மக்களை ஆட்சி செய்து அவர்களுக்கு ஒடுக்குதல், துன்பம் மற்றும் துயரங்களை கொடுக்கும் உலக ராஜ்யங்களை குறிக்கின்றன. அவர்களுக்கு ஒடுக்குதல், துன்பம் மற்றும் துயரங்களை கொடுக்கும் உலக ராஜ்யங்களை குறிக்கின்றன. நான் இதை சொல்வதற்கு காரணம், வெளிப்படுத்தல் புத்தகத்தில் கடலிலிருந்தும் நிலத்தில் இருந்தும் மிருகங்கள் வருவதை நாம் காண்கிறோம். மேலும் ஆதியாகமத்தில் வலுசர்ப்பம் என்ற ஒரு மிருகத்தின் தந்திரத்தால் மனித குலம் விழுந்தது. எனவே வேதாகமத்தில் எதை குறிக்கின்றன
மிருகங்கள் எதை குறிக்கின்றன என்பதை பற்றி ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் வாழும் காலத்தை புரிந்து கொள்ள முடியும். பொன்னான தலை தானியேல் 2:38 தானியேல் இது பாபிலோனை குறிக்கிறது என்று விளக்குகிறார். பாபிலோன் உண்மைக்குமே சுத்த பொன்னுக்கு பெயர் பெற்றிருந்தது. அவர்கள் வைத்திருந்த சிலைகள் மற்றும் உருவங்கள் அனைத்தும் சிங்கங்கள் மற்றும் கழுகுகள். வசனம் 37 மற்றும் 38 தானியேல் ராஜாதி ராஜாவே ராஜாவே நீர் நீர் ராஜாதி ராஜாவாயிருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரிகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். பொன்னான அந்த தலை நீரே என்று கூறு. எனவே பாபிலோன் தான் அந்த பொன்னான தலை. அடுத்து வெள்ளியிலான மார்பும் புயங்களும். இது மேதிய பெர்ஷியாவை குறிக்கிறது. பாபிலோன் மேதிய பெர்ஷியாவால் விழுந்தது. பின்னர் அது பெர்ஷியாவாக அழைக்கப்பட்டது அல்லது மாறியது. மீண்டும் பெர்ஷியா வெள்ளிக்கு பெயர் பெற்றது. மூன்றாவதாக அந்த விக்கிரத்தின் அல்லது சிலையின் பகுதி வெண்கலத்தாலான வயிறும் தொடையுமாகும். அதாவது வெண்கலத்தாலான வயிறும் தொடையுமாகும். இது கிரேக்கத்தை குறிக்கிறது. கிரேக்கர்கள் தங்கள் வெண்கல நாணயங்களுக்கு பெயர் பெற்றவர்களாய் இருந்தார்கள். மேலும் அவர்கள் செப்பு உருக்கும் திறன்களுக்கு புகழ் பெற்றவர்கள். எனவே வெண்கலத்தாலான வயிறும் தொடையும் கிரேக்கத்தை குறிக்கிறது. கிரேக்க சாம்ராஜ்யம் அதாவது வரலாற்றிலே கிரேக்க சாம்ராஜ்யமானது மகா அலெக்சாண்டர் இறந்த பிறகு 4 தளபதிகளால் வழிநடத்தப்பட்ட 4 ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டது. பின்னர் இரும்பாலான கால்கள் வந்தன. இது ரோமை குறிக்கின்றது. ரோமர்கள் இரும்பு மற்றும் இரும்பாலான ஆயுதங்களுக்கு பெயர் பெற்றவர்கள். இந்த ரோமானிய ராஜ்யம் அழிக்கப்பட்ட பிறகு உலகில் பல ரோமானியர்கள் மற்ற நாடுகளுடன் மற்ற தேசத்தாருடன் இணைந்து ஆட்சி செய்தனர். இது ரோமானிய ஆட்சிக்கும் அந்தி கிறிஸ்துவின் காலத்திற்கும் இடைப்பட்ட காலம். பிறகு அந்தி கிறிஸ்து வருகிறான். கடைசியாக கையால் வெட்டப்படாமல் உருண்டு வந்து சிலையை அழித்த கல்லால் தேவனுடைய ராஜ்யம் நிறுவப்பட்டது. வருங்காரியங்களுக்கு அவை நில்லா இருக்கிறது. அந்த கல் இயேசுவையும் தேவனுடைய வார்த்தையும் குறிக்கிறது. இந்த உருவங்களுக்கு இணையாக தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு கழுகின் செட்டைகளுள்ள சிங்கம் காணப்படுகிறது. அது பாபிலோனில் காணப்பட்ட உருவங்களை குறிக்கிறது. பின்னர் வாயில் 3 விலாளுமைகளுடைய கரடி வருகிறது. மேதிய பெர்ஷியா 3 தேசங்களை அல்லது 3 பிராந்தியங்களை வென்றது. லிதியா, பாபிலோன், எகிப்து. கிறிஸ்துவுக்கு முன் 546 லிதியா, கிறிஸ்துவுக்கு முன் 539 பாபிலோன் மற்றும் கிறிஸ்துவுக்கு முன் 525 எகிப்து. எனவே அதன் வாயில் 3 விலா எலும்புகள். பின்னர் 4 செட்டைகள் உள்ள சிறுத்தை மூலம் கிரேக்கம் குறிக்கப்படுகின்றது. சிறுத்தை பூமியில் உள்ள மிக வேகமான ஒரு பாலூட்டி. அதற்கு மேல் அதற்கு 4 செட்டைகள் இருந்தன. எனவே அது பூமியில் மட்டுமல்ல காற்றிலும் வேகமாக உள்ளது. 4 செட்டைகள் உள்ள சிறுத்தை, அதுபோல 4 தலைகள் உள்ள சிறுத்தை, அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எனவே சிறுத்தை கிரேக்கத்தை குறிக்கின்றது மகா அலெக்சாண்டர் தலைமையில். ஆனாலும் பின்னர் 4 தலைகள் வந்தன. அவர்கள் 4 தளபதிகள். அலெக்சாண்டர் அதாவது மகா அலெக்சாண்டர் ஒருவேளை அவர்களால் அல்லது அவர்களை பின்பற்றுவர்களால் படுகொலை செய்யப்பட்டார். எனவே அந்த 4 தளபதிகள் கிரேக்க சாம்ராஜ்யத்தை பிரித்து வெவ்வேறு பிராந்தியங்களை ஆட்சி செய்தனர். அதை பற்றி நாங்கள் பின்பு பார்ப்போம். பின்னர் பெரிய இரும்பு பற்களுடைய பயங்கரமான அச்சமூட்டும் மற்றும் மிகவும் வலிமையான மிருகத்தால் ரோம் குறிக்கப்படுகின்றது. இரும்பு என்பது ரோமர்கள் தங்கள் ஆயுதங்களை தயாரிக்க பயன்படுத்திய முக்கிய உலோகமாகும்.
நீங்கள் ஒரு ரோமானிய வீரனை ஒரு உலோகத் தலைக்கவசம் மற்றும் கவசங்கள் மற்றும் கேடயங்கள் மற்றும் ஆயுதங்களுடன் கற்பனை செய்யலாம். 4வது மிருகத்தின் தரிசனத்தில் உள்ள 4வது மிருகம் பின்னர் 10 கொம்புகள் எழுகின்றன. 4வது மிருகத்தின் 10 கொம்புகள் ரோமுக்கு பின் வரும் மற்ற நாடுகளை இறுதி வரை குறிக்கின்றன. பின்னர் அதற்கு மற்றொரு கொம்பு வருகிறது. அப்படியே நாம் தானியேல் 8ஆம் அதிகாரத்திற்கு செல்லுவோம். அது பாபிலோனை பற்றி அதிகம் சொல்லவில்லை. எனவே மேதிய பெர்சியாவை பற்றி 2 கொம்புகளுடைய ஒரு ஆண் ஆடு என்று கூறுகிறது. தானியேல் 8 3-4 மற்றும் வசனம் 20 ஒரு கொம்பு நீளமானது. இது மேதிய பெர்சியாவை குறிக்கிறது. ஆனாலும் பெர்சியா மேதியாவை விஞ்சுகிறது. எனவே அது பின்னர் மேதியா இல்லாமல் பெர்சியாவாக மட்டுமே மாறுகிறது. பெர்சியா வடக்கே அர்மோனியா மற்றும் காஸ்பியன் கடலை சுற்றியுள்ள பிராந்தியங்களையும், மேற்கே பாபிலோன், சீரியா, ஆசியா மைனர் மற்றும் தெற்கே எகிப்து ஆகியவற்றை வென்றது. அதாவது பெர்சியா வடக்கு, அதுபோல மேற்கு, அதுபோல தெற்கு ஆகியவற்றை வென்றது. ஏசாயா 45:1 மற்றும் 2 படி பெர்சியா ஒரு பரந்த பகுதியை வெல்லும் என்று ஏசாயா ஏற்கனவே தீர்க்கதரிசனம் உரைத்தார். பின்னர் கிரேக்கம் 8ஆம் அதிகாரத்தில் வித்தியாசமான கொம்புடைய ஒரு ஆண் வெள்ளாட்டு கடாவால் குறிப்பிடப்படுகின்றது. அக்காலத்தில் கிரேக்கர்கள் வெள்ளாட்டு மக்கள் என்று அழைக்கப்பட்டனர். அதற்கு பின்னர் மீண்டும் 4 வித்தியாசமான கொம்புகள், அவைகள் 4 தளபதிகளை குறிக்கின்றன. உங்களால் பின்னால் பார்க்க முடியாது. காரணம் என்னுடைய படம் அங்கு இருப்பதனால். 4 கொம்புகளுக்கு பிறகு ஒரு சிறிய கொம்பு வந்தது என்று சொல்லுகிறது. தானியேல் 8ஆம் அதிகாரம் வசனம் 9-14 மட்டும், அதுபோல வசனம் 22-25 மட்டும். 4 கொம்புகளுக்கு பிறகு ஒரு சிறிய கொம்பு அதிலிருந்து வந்தது. அந்த சிறிய கொம்பு அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. அவன் வரலாற்று ரீதியாக 4வது அந்தியோகஸ் எபிபனேஸ். இதை பற்றி நாம் பின்னர் பேசுவோம். இது தேவன் தானியேலுக்கும் நேபுகாத்நேச்சருக்கும் கொடுத்த தரிசனங்களின் சுருக்கம். மேலும் தானியேல் அதை விளக்க அனுமதித்தார். இது தானியேலின் காலத்திற்கு பிறகு அல்லது தானியேலின் காலத்திலும் அதற்கு பிறகும் வர இருந்த உடனடி வரலாற்றை பற்றி மட்டுமல்ல, இது வெளிப்படுத்தலில் நாம் வாழும் இறுதி காலத்தையும் ஒரு நிழலாட்டமாய் முன்னறிவிக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த 4 ராஜ்யங்கள் இந்த உலகத்தை வெல்லும். இந்த 4 மிருகங்கள் பற்றிய இந்த கருப்பொருள் ஆதியாகமம் முதல் எசேக்கியேல், தானியேல் மற்றும் வெளிப்படுத்தல் வரை தொடர்கிறது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் 4 சக்தி வாய்ந்த ராஜ்யங்களுக்கு எதிராக போராடுவதை நாம் காண்கிறோம். அந்த பெயர்கள் இந்த 4 ராஜ்யங்களையும் குறிக்கின்றன. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குறுதி அளித்த தேசத்தின் எல்லைகளிலிருந்து அவர்களை வெளியே தள்ளி ஆபிரகாம் வெற்றி பெறுகிறார். எனவே நாமும் இறுதியில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஆபிரகாம் அவர்களை வடக்கே ஹோபா வரை தள்ளிவிட்டார். அதற்கு எல்லையாக யூப்ரட்டிஸ் நதி இருந்தது. எனவே வெளிப்படுத்தலில் இறுதி போர் யூப்ரட்டிஸ் நதியிலும் இருக்கும். இது ஒரு போர் மற்றும் நாம் தேவன் நமக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அல்லது ராஜ்யத்திலிருந்து எதிரிகளை வெளியே தள்ளுவதற்கான ஒரு போர். எனவே நாம் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஆனாலும் மிக முக்கியமாக இன்றைய பாடத்திலும் அடுத்த பாடத்திலும் அதுதான் கடைசி பகுதியாக இருக்கும். அதாவது பெர்சியாவை பற்றி சில குறிப்பிட்ட சில பகுதிகளை பார்த்து, அதாவது முதலாவது பாபிலோனின் வீழ்ச்சியை பற்றி மிக சுருக்கமாக பார்ப்போம். பின்னர் இடைக்காலம் என்பது மிக முக்கியமாக பெர்சியாவிலிருந்து ரோமானியா ஆட்சி வரை உள்ளது. நாங்கள் அந்த வரலாற்றையும் பார்க்க போகிறோம். இந்த வரலாறு உங்களை தூங்க வைக்காது என்று நம்புகிறேன்.
ஆனால் அந்த வரலாற்றில் தேவனுடைய வேலையை கண்டுபிடிக்க முயற்சியுங்கள். இது இயேசுவின் வருகைக்கு சற்று முன்பு நிகழ்ந்த ஒரு வரலாறு. நாம் அந்த வகையான வரலாற்றிலும், அந்த வகையான காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மீண்டும் வருவதற்காக காத்திருக்கிறோம். இயேசுவின் வருகைக்கு சற்று முன்பு என்ன நடக்கிறது? மேலும் இந்த வரலாறு யூதா தேசத்தில் தேவனுடைய மக்களினிடத்தில் அந்த தேசத்தை சுற்றியும் அந்த தேசத்தில் என்ன நடக்கிறது என்பதில் கவனம் செலுத்துகிறது. யார் அந்த தேசத்தையும் மக்களையும் கட்டுப்படுத்துகிறார்கள்? மக்கள் எப்படி அதற்கு மாறுத்தரம் செலுத்துகிறார்கள் அல்லது செயல்படுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட தேவன் அதை எப்படி பயன்படுத்துகிறார்? அசீரிய சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சியை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். அசீரிய சாம்ராஜ்யம் அந்த காலத்தில் உலகில் முதல் சக்தியாக இருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 608 அசீரியாவின் அஷர் 2ஆம் உபித் பாபிலோனியாவின் நாபோலசார் கையில் விழுந்தது. எனவே கிறிஸ்துவுக்கு முன் 608 அசீரியா பாபிலோனியாவில் விழுகிறது. பாபிலோனியா கிறிஸ்துவுக்கு முன் 722 முதல் 710 வரையிலும் அசீரியாவின் கீழ் ஒரு திரை செலுத்தும் அல்லது கப்பம் கட்டும் அரசாகத்தான் இருந்தது. பின்னர் கிறிஸ்துவுக்கு முன் 704 முதல் 703 வரையிலும் இது மொராட்டாக் பாலாடன் தற்காலிக காலங்களுக்கு அது சுதந்திரம் பெற்றிருந்தது. அந்த காலத்தில் அசீரியா வடராச்சியமான இஸ்ரவேலை வெல்கிறது. இஸ்ரவேல் கிறிஸ்துவுக்கு முன் 722 அசீரியாவில் விழுந்தது. பின்னர் பாபிலோனியா அசீரியாவை கைப்பற்றி உலக சக்தியாக மாறியது. பின்னர் பாபிலோனியாவும் வீழுகிறது. பாபிலோனியர்கள் காலத்தில் அவர்கள் யூதேயா அல்லது யூதாவை, அதாவது இஸ்ரவேலின் தெற்கு ராச்சியத்தை வெல்கிறார்கள். பாபிலோனியாவின் பெல்ஷத்சார் என்பவன் 2ஆம் தரியுஸ், அதாவது 2ஆம் கியாக்ரஸ் என்று அழைக்கப்படுபவரால் அழிக்கப்பட்டான். சில மக்கள் சியாக்ரஸ் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் எபிரேய மற்றும் அரமிக் மொழியில் சி என்பது சி என்று உச்சரிக்கப்படாது. ஆனால் சி கடினமான குரல் ஒலியுடன் உச்சரிக்கப்படும். எனவே 2ஆம் கியாக்ரஸ் கிறிஸ்துவுக்கு முன் 539 அதாவது தரியுஸ் மேதியர்களின் ராஜாவாக இருந்தார். அதுதான் மேதிய பெர்ஷியா. சரியா? பெர்ஷியாவின் தலைவர் அல்லது பெர்ஷியாவின் ராஜா சைரஸ் அல்லது கோரேஸ் என்று நமக்கு தெரிந்தவர். அது தானியேல் 5:30 மற்றும் 30 படி நாம் பார்க்கலாம். பாபிலோன் மேதிய பெர்ஷியாவிடம் விழுகிறது. இந்த பெர்ஷிய ஆட்சி கிறிஸ்துவுக்கு முன் 539 முதல் கிறிஸ்துவுக்கு முன் 331 வரை நீடித்தது. இந்த பகுதியிலிருந்து சற்று விரிவாக நாங்க பார்ப்போம். பெர்ஷியாவிலிருந்து நாங்க பார்க்க போகிறோம். நான் முன்பே உங்களுக்கு குறிப்பிட்டது போல 2ஆம் தரியுஸ் என்பவன் சைரஸின் மாமாவாக இருந்தான். எனவே சைரஸ் அல்லது கோரேஸ் தரியுஸை முதலில் ஆட்சி செய்ய அனுமதித்தார். ஆனாலும் தரியுஸ் சைரஸை போல அவ்வளவு புத்திசாலியாகவோ திறமையானவராகவோ சக்தி வாய்ந்தவராக இல்லை. எனவே விரைவில் சைரஸ் மருமகன் ஆட்சிக்கு வருகிறார். அவர் எப்படி முழு பிராந்தியத்தையும் ஆதிக்கம் செலுத்த முடிந்தது? சைரஸுக்கு சகிப்புத்தன்மை இருந்தது. அதற்கு முன்பு அந்த பிராந்தியத்தில் நாடுகளை ஆட்சி செய்த ஏத்தியர், ஹட்டி போன்ற அரசுகளுக்கு சகிப்புத்தன்மை இல்லை. அவர்கள் பாரம்பரியம், மதம், மொழி மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றை அப்புறப்படுத்தி மக்களை மாற்ற முயற்சித்தனர். அவர்களுடைய தேசிய இனத்தை மாற்ற முயற்சித்தனர். ஆனால் சைரஸ் சற்று வித்தியாசமானவர். அவர்கள் அந்த நேரத்தில் பொதுமொழியாக இருந்த பாபிலோனிய அல்லது பெர்ஷிய மொழியான அரேமை மொழியை பேசும் வரை சைரஸ் அவர்களை தங்கள் மொழிகளை வைத்திருக்க அனுமதித்தார். அவன் தனது கடவுள் சிறந்தவர் என்று நினைத்திருந்தாலும் மக்கள் தங்கள் மதத்தை வைத்திருக்க அவன் அனுமதித்தான். சைரஸ் தரியுஸின் மருமகன் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அவர்தான் தரியுஸுக்கு பின்னால் இருந்த பெரிய சக்தி மற்றும் மூலியாக இருந்தான். சைரஸ் கிறிஸ்துவுக்கு முன் 539 முதல் கிறிஸ்துவுக்கு முன் 538 வரை பெர்ஷிய சாம்ராஜ்யத்தின் ஆட்சி அதிகாரப்பூர்வமாக அவன் தொடங்கினான். மற்றும் கிறிஸ்துவுக்கு முன் 537 இஸ்ரவேலர் திரும்பி செல்ல ஒரு கட்டளையை கொடுத்தான். அதனால் கிறிஸ்துவுக்கு முன் 536 இஸ்ரவேலர் தேவாலயத்தை மீண்டும் கட்டத் தொடங்கினர். எனவே அவர் ஆட்சிக்கு வந்த உடனே, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 539
தரியுஸ் மற்றும் சைரஸ் இருவரும் சேர்ந்து பாபிலோனியாவை வென்று பொறுப்பேற்கின்றனர். எனவே அது பெர்ஷியா மீதியானது. பின்னர் கிறிஸ்துவுக்கு முன் 538 அவன் தனது மாமா தரியுசுக்கு பதிலாக ராஜா ஆனான். அப்போது கிறிஸ்துவுக்கு முன் 537 அவன் இஸ்ரவேலர்களை திரும்பி செல்ல சொல்லுகிறார். அந்த நேரத்தில் சைரஸ் இஸ்ரவேலரை செல்ல அனுமதிக்க ஒரு வழியில் செல்வாக்கு செலுத்திய ஒரு நபர் இருந்தார் என்று நாம் அறிந்தோம். மேலும் நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கும் என்று நம்புகிறேன். ஏனெனில் ஏசாயாவில் தேவன் சைரஸை பற்றி அவனுக்கு இந்த ராஜ்யங்களையும் வல்லமங்களையும் அதிகாரங்களையும் கொடுப்பார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார். சைரஸின் பெயர் ஏசாயா புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. மேலும் அவனது அமைச்சரவையிலே ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் இருந்தான். ஏனெனில் தானியேல் அந்த நேரத்தில் பாபிலோனிய காலத்திலிருந்தும் பெர்ஷிய காலங்கள் வரையிலும் ராஜாவுக்கு கீழ் ஒரு ஆலோசகராக அல்லது ஆளும் பதவியில் இருந்தார். எப்படி இருந்தாலும் சைரஸ் இஸ்ரவேலர்களை திரும்பி செல்ல சொல்லுகிறார். அதுதான் முதல் திரும்புதல், சரியா? அதாவது சிறையிருப்பிலிருந்து முதல் திரும்புதல். அத்துடன் கிறிஸ்துவுக்கு முன் 536 மறுசீரமைப்பு தொடங்குகிறது. இந்த அந்நிய சக்திகளிடமிருந்து வெளிவந்தது என்ன? தேவனுடைய மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் தீய சக்திகளாகவும் அவை கருதப்படலாம். தேவனுடைய மக்களில் பெரும்பாலானோர் இன்னும் சிறையிருப்பிலே இருந்தனர். ஆனால் இதனை மீட்பின் வரலாற்று கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது வெளிவந்தது என்ன? கஷ்டமான காலங்கள் அல்லது ஒடுக்குதல் மற்றும் சிரமங்களின் காலங்களில் கூட தேவன் தனது மக்களுக்காக தனது காலத்திற்கும் தனது சித்தத்திற்கும் எதிர்காலத்தில் ஆயத்தப்படுத்த தனது வேலையை இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் இப்போது கடினமான காலங்களில் சென்று கொண்டிருந்தாலும் இந்த நேரத்தில் தேவனுடைய மக்களை ஒடுக்கும் இந்த அந்நிய ராஜ்யங்களின் வல்லமை மூலமாகவும் கூட தேவன் நமக்காகவும் தனது சித்தம் நிறைவேறவும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று நம்பி ஜெபிப்போம். அந்த நேரத்தில் பலஸ்தீனியர்களால் அரமைக் மொழி பயன்படுத்தப்பட்டது. இந்த அரமைக் மொழி அந்த நேரத்தில் ஒரு பொதுவான பெர்ஷிய மொழியாக இருந்தது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். எனவே சைரஸ் அவர்கள் தங்கள் சொந்த மொழியை வைத்திருந்தாலும் அனைவரும் தனது மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். எனவே பெர்ஷியர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த பெரும்பாலான மக்கள் அது ஒரு பெரிய பரந்த பிராந்தியமா இருந்தது. அவர்கள் அனைவரும் அரமைக் கற்றனர். எனவே இயேசுவின் காலத்திலும் அனைவரும் அரமைக் பேசினர். அவர்கள் கிரேக்கமும் பேச தொடங்கினாலும் ஒருவருக்கொருவர் அரமைக் பேசினர். அதாவது இங்கே சிங்கப்பூரில் இருப்பது போல இங்கு ஆங்கிலம் பொதுமொழியாக காணப்பட்டாலும் சீன மொழியே முதன்மையாக பேசப்படுகிறது. அப்படியே நீங்கள் ஆசிய மக்கள் உங்களுடன் முதலில் சீன மொழி பேசுவார்கள். எனவே இயேசு இருந்த காலத்திலும் கிரேக்க மொழி பொதுமொழியாக காணப்பட்டாலும் மக்கள் அரமைக் மொழியை தங்களிடையே பேசினார்கள். இது மற்றொரு காரியம். புலம்பெயர்ந்தவர்களிடமிருந்து டியஸ்போரா என்ற வார்த்தையும் இந்த காலகட்டத்தில் தான் உருவானது. டியஸ்போரா என்றால் சிதறடிப்பு என்ற அர்த்தமாகும். ஏனெனில் சைரஸ் காலத்தில் அவர் மக்களை வெவ்வேறு பிராந்தியங்களுக்கு செல்ல அனுமதித்தார். இதன் போது இஸ்ரவேலர்களை தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி வர அனுமதித்தது அதன் ஒரு பகுதியாக நிகழ்ந்தது. ஆனால் மற்றவர்கள் பாபிலோனிய பிராந்தியத்தில் அல்லது பெர்ஷிய பிராந்தியத்தில் பரவி இருந்தனர். இந்த இஸ்ரவேலர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் ஜெப ஆலயங்களை, அதாவது சினகோக் அமைத்தனர். இயேசு மற்றும் அப்போஸ்தலர் பவுலின் காலத்திலும் அவர்கள் எங்கு சென்றாலும் ஜெப ஆலயங்கள் இருந்தன. ஏனெனில் இந்த காலத்தில் ஆலயத்தை இழந்த இஸ்ரவேலர் எங்கேயாவது ஆராதிக்க விரும்பினர். எனவே ஒவ்வொரு பிராந்தியத்திலும் அல்லது நகரத்திலும் அவர்கள் ஜெப ஆலயங்களை கட்டத் தொடங்கினர். எனவே மீண்டும் தேவன் தனது மக்கள் எதிர்கால சுவிசேஷ நோக்கங்களுக்காக செய்ய அனுமதித்த ஒரு ஆயத்தமாகும். அடுத்து சஷ்டா பெர்ஷியாவிலே ஆளுகைக்கு வருகிறான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 300 என்ற திரைப்படத்திலே ஒரு அர்த்தசஷ்டா என்ற ஒரு பாத்திரத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம். இந்த அர்த்தசஷ்டா மிகவும் சக்தி வாய்ந்தவன்.
அவன் சைரஸின் கொள்ளு பேரன். அவன் கிறிஸ்துவுக்கு முன் 464 முதல் 423 வரை ஆட்சி செய்தான். அவன் எகிப்துக்காக கிரேக்கர்களுடன் சண்டையிட விரும்பினான். சாதாரணமாக எகிப்துக்கும் பாபிலோனியர்களுக்கும் பெர்ஷியர்களுக்கும் பின்ன கிரேக்கர்களுக்கும் ரோமர்களுக்கும் இடையே எப்போதும் ஒரு அதிகார போராட்டம் இருந்தது. எகிப்து ஒரு நல்ல தேசம், ஒவ்வொருவரும் வெல்ல விரும்பிய ஒரு நிலமாக அல்லது தேசமாக அது இருந்தது. எனவே அவன் எகிப்துக்காக கிரேக்கர்களுடன் சண்டையிட விரும்பினான். அதனால் அவன் இராணுவ பிரச்சாரங்கள் அது போல நடவடிக்கைகளை தொடங்கினான். பபிலோனிலிருந்து எகிப்துக்கு செல்ல, அதாவது நான் இங்க வரைகிறேன் பாருங்கள். பாபிலோன் மற்றும் பெர்ஷியா இந்த பக்கம் இருக்கிறது. ஆனால் எகிப்து மற்ற பகுதியில் காணப்படுகிறது. அது ரெண்டுக்கும் இடையிலே இஸ்ரவேல் காணப்படுகிறது. எனவே பாபிலோனிலிருந்து எகிப்துக்கு செல்ல இஸ்ரவேல் ஒரு மூலோபாய இருப்பிடமாக இருந்தது. இஸ்ரவேல் ஒரு மிக முக்கியமான இருப்பிடமாக இருந்தது. எனவே அவனுக்கு என்ன தேவைப்பட்டது என்றால், அதஸ்டா நகர சுவர்களை இங்கு கட்ட விரும்பினான். எனவே அது ஒரு பாதுகாப்பாகவும், சிலவேளை எகிப்தியர்கள் தாக்கி பெர்ஷியாவை பிடிக்க முயற்சிக்கும் போது அது ஒரு பாதுகாப்பு அரணாகவும் இருக்கலாம். எனவே இஸ்ரவேல் இதற்கு ஒரு மூலோபாய இருப்பிடமாக இருந்தது மட்டுமல்லாமல் இந்த பணியை நிறைவேற்றுவதில் ஒரு முக்கிய இருப்பிடமாக இருந்தது. ஏனெனில் இது இராணுவத்தை ஒழுங்கமைக்க மற்றும் ஒரு பாதுகாப்பு நாடாக பயன்படுத்தக்கூடிய மிக அருகிலுள்ள நாடு அல்லது இடம். எனவே அவன் ஜூதர்களை நகரத்தை மீண்டும் கட்ட அனுமதித்தான். ஏனெனில் அவன் உண்மையில் நகர சுவர்களை விரும்பினான். அதனால்தான் அவன் நெகோமியா மற்றும் எஸ்ட்ராவை திரும்பி சென்று நகர சுவர்களை கட்ட அனுமதித்தான். அவன் செயல்பாடு நன்றாக இருப்பது போல தோன்றினாலும் அதற்கு பின்னால் அவனுக்கு ஒரு சொந்த நோக்கம் இருந்தது. சில சமயங்களில் தேவனுடைய மக்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று அவர்களுக்கு நினைக்க அனுமதிக்கின்றார் என்ற போதிலும் உண்மையிலே தேவன் தான் அவர்களை பயன்படுத்துகிறார் என்பது உங்களுக்கு இங்கு புரிகிறதா? அதுதான் தேவனுடைய மீட்பு மற்றும் ரட்சிப்பின் திட்டங்கள் எவ்வளவு ஆச்சரியமானவை. இந்த நேரத்தில் தான் இரண்டாவது திரும்புதல் நடந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 537 முதல் திரும்புதல் நடந்தது. அதுபோல கிறிஸ்துவுக்கு முன் 458 இரண்டாவது திரும்புதல் நடந்தது. இரண்டாவது திரும்புதலில் என்ன வந்தது? இந்த திரும்பிய மக்கள், அதாவது இஸ்ரவேலர் அல்லது யூதா மக்கள் இப்போது தனிமைப்படுத்தப்பட்டனர். அதாவது அவர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து எந்த இறக்குமதியோ அல்லது எந்த உள்ளூடோ இருக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் முன்பு செய்த தவறுக்காக இப்பொழுது மனம் திரும்பியுள்ளனர். அந்த தவறுதான் அவர்கள் ஏற்கனவே சிறைப்பிடிக்கப்பட்டு தேவாலயத்தை இழக்க செய்திருந்தது. ஏனெனில் அவர்கள் அந்நிய தெய்வங்களையும் விக்கிரகங்களையும் அதன் தாக்கத்தையும் உள்ளே வர, அதாவது யூதாவிற்குள் வர அவர்கள் அனுமதித்தனர். இறுதியில் அவர்கள் அந்த விக்கிரகங்களை ஆராதித்தனர். எனவே அவர்கள் நாம் திரும்பி செல்லும் போது நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், மற்ற நாடுகளிலிருந்து பிரிந்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். எனவே அவர்கள் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டனர். தேவனுடைய கிருபையால் யூதர்கள் செழித்து வளர்ந்தனர். இந்த நேரத்திலே யூதர்கள் தங்களை மற்ற கலாச்சாரங்கள் மற்றும் நாடுகளிலிருந்து தனிமைப்படுத்தி கொண்டனர். மேலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையில் கவனம் செலுத்த தொடங்கினர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சிறையிருப்பின் போது அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் சுருள்களை இழந்தனர் மற்றும் தேவாலயத்தை இழந்தனர். அவர்கள் நாம் தேவனுடைய வார்த்தையை பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். வேத பாரகர்கள் இருந்தனர். மேலும் அவர்கள் மிகவும் பழமைவாதிகளாக மாறினர். இந்த தனிமைப்படுத்தலின் காரணமாக அவர்கள் மத ரீதியாக மிகவும் பழமைவாதிகளாக மாறினர். சட்டத்தின் மீது கவனம் செலுத்தினர். இந்த ஆசிரியர்கள் மற்றும் இந்த சட்டத்தை காப்பவர்கள் ஹசிடிம் என்று அழைக்கப்பட்டனர். பின்னர் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இவர்கள் பரிசேயர்கள் என்று அழைக்கப்பட்டனர். எனவே இந்த நேரத்தில் தான் பரிசேயர்கள் உருவானார்கள். இந்த நேரத்தில் தான் முதல் முறையாக வேத பாரகர்கள் உருவானார்கள். அவர்கள் வேதாகமத்தை பெருமளவில் உற்பத்தி செய்ய வேண்டும்.
மேலும் கையெழுத்து படங்கள் எந்த பிழையும் இல்லாமல் நகலெடுக்கப்படுகின்றன என்பதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். எனவே அவர்களுக்கு வெவ்வேறு விதிகள் இருந்தன. இவை மிகவும் கடுமையான விதிகள். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், தேவனுடைய பேரான யாவே என்ற வார்த்தை வரும்போது, அதை எழுதுவதற்கு அந்த வேதபாரகன் அதை எழுதுவதற்கு முன் சென்று குளித்துவிட்டு வர வேண்டும். எனவே ஒரு பக்கத்தில் யாவே பலமுறை தோன்றினாலும் அவர்கள் ஒரு பக்கத்தில் பலமுறை குளிக்க வேண்டும். மேலும் அவர்கள் ஏதேனும் தவறு செய்தால் அவர்கள் முழு விடயத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் புதிதாக தொடங்க வேண்டும். ஆனால் அதுக்கு பின்னர் அந்த விதியும் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து வளைந்தது, இலகுவானது. மூன்றாவது திரும்புதல் கிறிஸ்துவுக்கு முன் 444 நடந்தது. நாங்கள் சமாரியர் பிளவை பற்றி சிந்திப்போம். நாங்கள் மிகுதியா இருக்கிற கிரேக்கர்களின் காலத்தையும் அதுபோல ரோமர் வரையும் நாங்கள் பிறகு பார்க்க போகிறோம். அதாவது அடுத்த அமர்வில் நாங்கள் அதை பார்ப்போம். இந்த சமாரியாவின் பிளவு என்பது இந்த காலத்தில் மிகவும் ஒரு சர்ச்சைக்குரியதாய் அல்லது மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலையிலே காணப்பட்டது. அதாவது யூதாவின் மக்கள் பாபிலோனுக்கு கைதிகளாக அழைத்து செல்லப்பட்ட போது சிலர் அருகிலுள்ள சமாரியாவுக்கு தப்பி சென்று அங்குள்ள பிரஜாதி பெண்களை மணந்தனர். எனவே அவர்களின் குழந்தைகள் யூத ரத்தம் அதுபோல பிரஜாதி ரத்தம் கலந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களிலிருந்து தலைமுறையாக வந்தவர்கள் சமாரியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் தங்கள் தேசத்திற்கும் அதுபோல தேவனுக்கும் தங்கள் மக்களுக்கும் துரோகம் செய்து சமாரியாவுக்கு ஓடிவிட்டார்கள் என்ற அந்த உண்மையை யூதர்கள் வெறுத்து விட்டனர். எனவே அவர்கள் திரும்பி வந்தபோது அவர்களை சாதாரண ஒரு மனிதர்களாக கூட கருதவில்லை. மற்ற பிரஜாதியினரை விட மிகவும் கேவலமான குறைவான மட்டத்திலே கருதினர். எனவே அவர்களுடைய அந்த வெறுப்பு உணர்வுக்கு ஒரு முடிவில்லை. சமாரியா கலிலேயாவுக்கும் யூதியாவுக்கும் இடையில் அமைந்திருந்தது. இது மத்திய தரைக்கடல், அது கலிலேயா கடல். எனவே இது கலிலேயா, இது சமாரியா, இது எருசலேம். எனவே இந்த பகுதி இங்கே உள்ள சமாரியா பிரிக்கப்பட்ட ராஜ்யங்களின் காலத்தில் இது வடராஜ்யம். எனவே சமாரியா கலிலேயாவுக்கும் யூதியாவுக்கும் இடையில் அமைந்திருந்தது. யூதர்கள் நாடு கடத்தப்பட்ட போது சில யூதர்கள் சமாரியாவில் பெண்களை மணந்தனர். யூதர்களுக்கு யூதர் அல்லாதவர்களை மணப்பது அருவருப்பானது. எனினும் கலப்பு குடும்பங்களின் சந்ததியை கொண்ட சமாரியர்கள் யூத நம்பிக்கைகளை ஏற்றுக்கொண்டு தமக்காக ஒரு ஆலயத்தை கட்டினர். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண் இயேசுவிடம் வந்து நாம் எங்கு ஆராதிக்க வேண்டும் என்று கேட்கும்போது அதை பார்க்கிறோம். அவள் நிச்சயமாக சமாரியாவில் உள்ள கிறிஸ்டியம் மலையை பற்றி தான் பேசுகிறாள். அங்கும் ஒரு ஆலயம் இருந்தது, அல்லது எருசலேமில் உள்ள ஆலயம். ஸோ இதில் எனவே அதன் பிறகு யூதர்களுக்கு சமாரியர்களுடன் பேசுவது கூட ஒரு அவமானம். மாறாக சமாரியர்களும் யூதர்களை வெறுத்தனர். ஏனெனில் சமாரியர்களுடன் திருமணம் செய்தவர்கள் பணக்காரர்கள், சக்தி வாய்ந்தவர்கள் என்று யூதர்கள் குற்றம் சாட்டினர். அவர்கள் நாடு கடத்தப்படாமல் எதிரிகளுடன் வசதியாக வாழ்ந்தனர். அதே சமயம் அவர்கள் சிறையிருப்பில் துன்பப்பட்டனர். இந்த சமாரியர்கள் தான் 16 ஆண்டுகளாக இந்த செருபவேலின் ஆலயத்தின் மறுசீரமைப்பை அவர்கள் மிகவும் வன்முறையாக அதை தடுத்தனர். அடுத்து கிரேக்க ஆட்சி. நாம் கிரேக்க ஆட்சியையும் ரோமானிய ஆட்சியையும் பற்றி சிந்திப்போம். அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது ஹஸ்மோனியன் வம்சத்தை பற்றி மிக முக்கியமாக சிந்திப்போம். நாம் ஜெபிப்போம். அன்பான பரமபிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு சற்று முன்பு நிகழ்ந்த ஒரு மிக முக்கியமான வரலாற்றை பற்றி சிந்திக்க இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். குழப்பம், போராட்டங்கள் மற்றும் கஷ்டங்களின் நடுவில் கூட
நீர் உம்முடைய சித்தம் நிறைவேற ஆயத்தப்படுத்தினீர். நீர் உம்முடைய மக்களை பாதுகாக்க மற்றும் காக்க ஆயத்தப்படுத்தினீர். பிதாவே, நாங்கள் குழப்பம், போராட்டங்கள், போர்கள், நோய்கள் மற்றும் கஷ்டங்களின் காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிதாவே, நீர் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களை பாதுகாக்க, காக்க மற்றும் இரட்சிக்க நீர் வேலை செய்கிறீர். உமது வருகை விரைவில் நெருங்கிவிட்டது என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே பிதாவே, நாங்கள் தயாராக இருக்க எங்களுக்கு உதவும். விழித்திருக்கவும் விழிப்புடன் இருக்கவும் எங்களுக்கு உதவும். மேலும் மீட்பின் வரலாற்றில் உமது வேலையின் பாணியை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவும். உமது கிருபைக்காக நாங்கள் மிகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமென்.